நிஃப்டில என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நிஃப்டில இவ்வளோ நாள் வந்து அக்யூமுலேஷன் நல்லா நடந்துட்டு இருந்தது. ஓகே. கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஆ 2024 பிப்ரவரி ஓகேவா? 2024லேருந்து நிஃப்டி ரிட்டர்ன்ஸே குடுக்கல. எந்த புள்ளியில இருந்துச்சோ அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. 2024ல பிப்ரவரில நிஃப்டி வந்து 22,100ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 26,000 அகைன் 22,000 அகைன் 26,000 அகைன் 22,000 இப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கே தவிர, இத தாண்டி இந்த ரேஞ்ச வந்து பிரேக் பண்ணவே இல்ல நிஃப்டி. ஓகே. ஸோ, அப்போ நிஃப்டில வந்து ஒரு அக்யூமுலேஷன் அதாவது ஒரு எப்படி சொல்றது? இத கன்சாலிடேஷன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷனா, அக்யூமுலேஷனான்றது அடுத்த ட்ரெண்ட் வந்தா தான் நம்மளால வந்து ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரால கண்டுபிடிக்க முடியும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மார்க்கெட் வந்து 10,000 புள்ளியிலேருந்து 26,000 புள்ளி, 22,000 புள்ளி வரைக்கும் வந்துருச்சு. 22,000 புள்ளி வந்துட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஆ கன்சாலிடேஷன் நடக்குது. அப்போ இந்த இடத்துல விக்கிறாங்களா, வாங்குறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா, மார்க்கெட்ல எல்லாரோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து வாங்குறாங்க அப்படின்றது தான் ஃபோக்கஸ். இன்னும் இப்ப வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்திய பங்குச் சந்தையில அப்படின்னு. ஆனா, எஃப்ஐஐய ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஐஐ வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி கீழ விழுவும். ஏன்னா, எஃப்ஐஐ ஃபுல்லா வித்துட்டு வெளிய போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னுடைய என்னுடைய அனாலிசிஸ்ல சொல்றேன். அ நிஃப்டிய பொறுத்தளவுல எஃப்ஐஐ இவ்வளோ நாள் வித்தாங்க பார்த்தீங்களா? வித்தப்பலாம் மார்க்கெட் இறங்கவே இல்லங்க. ஃபுல்லா ஏகப்பட்ட பல லட்சம் கோடிகளுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அவங்க வித்துட்டு போக, 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 போக டிஐஐ ஃபுல்லா மார்க்கெட்ட வந்து இறங்க விடாம காப்பாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஓகே. இப்போ எஃப்ஐஐ திருப்பி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கூட டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். டெலிகிராம வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாரி நம்ம வீடியோல குடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம டெலிகிராமோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கான என்னுடைய ரெஃபரல் லிங்க்கும் கீழ குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்க பயன்படுத்தி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. சரி. இப்போ அதில என்ன குடுத்துருக்கேன் டெலிகிராம்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய அனவுன்ஸ்மென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத வந்து நியூஸ் மீடியால குடுத்துருந்தாங்க. அப்போ அத வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போட்டிருக்கேன். இப்போ எஃப்ஐஐக்கு ஆல்ரெடி பாண்டுக்கு ரெட்யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி எஃப்ஐஐக்கு ரெட்யூஸ் பண்ணாங்க டாக்ஸ் அப்டின்னா, அவங்க எஃப்ஐஐ உள்ள வரதுக்கான ஏதாவது அந்த சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துனாங்கன்னா, எஃப்ஐஐ திருப்பி உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்பயே மார்க்கெட் 23,000 24,000 புள்ளிகள் இருக்கு. இப்ப எஃப்ஐஐ உள்ள வந்தாங்கன்னா, இங்கேருந்து ஒரு சாலிடா ஒரு 15% எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமா? அப்ப பாருங்க இங்கேருந்து ஒரு 5,000 புள்ளி நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. 5,000 புள்ளி ஒரு 4,000 புள்ளியாவது கிடைச்சிரும். அப்போ மார்க்கெட் வந்து எஃப்ஐஐ வெளிய போனாலும் நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னொரு விஷயம், இவ்வளோ நாட்களா பார்த்தீங்கன்னா, இந்திய பங்குச் சந்தையில இருந்து மேலை நாடுகளுக்கு போகக்கூடிய முதலீடு வந்து கம்மியா தான் இருந்தது. ஓகே. அதாவது 2, 3 ஃபண்ட் தான் இருந்தது. மோத்திலால் ஓஸ்வால்ல ஒரு யுஎஸ் ஃபண்ட் இருந்துச்சு. ஆ ஹாங் செங்க்கு ஒரு ஃபண்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னும் 2, 3 கம்பெனி 2, 3 ஃபண்ட் தான் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 6 மாத காலமா வேகமா ஒரு விஷயம் வளர்ந்துக்கிட்டே வருது. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. நம்ம ஊருக்கு நம்ம கண்ட்ரிக்கு எஃப்ஐஐ வந்தது போய், இப்ப நம்ம எஃப்ஐஐயா மத்த கண்ட்ரிகளுக்கு போய்